ஜென்ரலாகவே வந்து மழைக்கால அதாவது வடகிழக்கு பருவமழை காலங்களில் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இதுக்கு வந்து வெள்ள நீர் வடிகால் ஒன்று தனியாக ஏற்படுத்தினாங்கன்னா இந்த வெள்ள நீர் வடிகால் தனியாக போயிடும். இந்த அடையாறுடைய கொள்ளளவும் வரக்கூடிய ஏரிகளுடைய சுற்றியில் உள்ள ஏரிகளுடைய கொள்ளளவும் அதிகமாக இருக்கிறதுனால அடையாறில் வந்து தண்ணி ஒழுங்காக போக முடியல. அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் தான் வழியுது. எல்லா தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதியில் வடிஞ்சு குடியிருப்புகளை நாசம் பண்ணுது. இதுதான் மெயினு. இப்போ இதுக்காக வந்து புதுசாக வந்து வெள்ள நீர் வடிகால்னு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அரசாங்கம் இந்த அடையாறில் போகிற தண்ணியில் ஒரு பாதி தண்ணியை வந்து டைவர்ட் பண்ணிடலாம். டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யாரையும் எந்த வெள்ளமும் பாதிக்காது. சரி, கண்டிப்பாக இந்த கோரிக்கையை அரசுக்கு நம்ம கொண்டு போவோம். நம்ம தொடர்ச்சியாக இந்த பகுதியை பயணித்து பார்த்ததில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே வந்து தாழ்வான பகுதியாக இருக்குது. ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து அதாவது அரசு அங்கீகரிக்கப்பட்டு மனை விற்பனை செய்யப்பட்டு அரசுக்கு முறையாக வரி கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த மக்களுடைய கோரிக்கையை அரசு கவனத்தில் எடுத்துக்கல. ஏன்னா குறைவான மக்கள் வாழ்றதுனாலையா இல்லை அரசுக்கு பெரிய வாக்கு இந்த பகுதியிலேருந்து கிடைக்கலன்றதுக்காக நிராகரிக்கிறாங்களான்றது தெரியல. இது அரசின் கவனத்துக்கு நம்ம கொண்டு போவோம். மக்களின் தேவைக்காக தான் அரசு வந்து மக்களுடைய தேவைகளை புரிந்து செய்யணும். இந்த நீர்நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட வந்து தமிழகம் முழுவதுமே வந்து மழை காலத்தில் இந்த பிரச்சனைகள் வருது. காரணம் என்னென்னா நீர் ஓடங்கள் நீர் வந்து பயணிக்க வேண்டிய பாதைகள் எல்லாமே வீட்டு மனைகளாக கட்டிடங்களாக மாறிடுச்சு. நீர் செல்லக்கூடிய பாதைகள் எல்லாமே நிலங்களாக இருக்கிறதுனால அந்த நீர் பாதைகள் தடுக்கப்படுது. அதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் வருங்காலங்களில் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் தீர்வு காணுவதற்கு நம்ம வந்து வழிவகை செய்வோம். இப்பயும் பாருங்கள், இப்போ தண்ணியெலாம் வெளியே நிற்கிது. சரி பண்ணணும்னா கூட நான் 10,000 செலவு பண்ணால் சரி பண்ண முடியும். இதுக்கு யாருக்கும் நிவாரணம் கிடையாது. வரதா புயல் வந்தப்போ என் வீடு தான் முத பாதிக்கப்பட்டுச்சு ஃபுல்லாக. அதுக்கு யாரும் வந்து அரசாங்கமும் வந்து பார்க்கல, அசோசியேஷனும் வந்து பார்க்கல. எல்லாம் அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து பாதிப்பு வந்து எங்களுக்கு 5 தெருக்கு இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப கொந்தளிச்சிருக்கோம். நாங்கள் வேதனையோடு இருக்கோம். நாங்கள் அவ்வளோதான். இயற்கை பேரிடருக்கு அரசு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இதுக்கு வருமுன் காப்போன்னு வாசகம் நல்லா இருக்குல்ல சார். அது வருமுன் காக்கலாம்ல சார். முதல்ல இந்த மண் மூட்டை முதல்ல தண்ணி அங்கே வர்றதுக்கு முன்னாடியே மண் மூட்டையை போட்டு அடைச்சி வண்டியில் வச்சு முதல்ல பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தண்ணி இங்கே ரிட்டர்ன் வந்திருக்காதுல்ல. தண்ணி வர ஆரம்பித்தவர் தான் மூட்டை போட்டோம். அந்த மூட்டை நானும் இந்த செக்ரட்டரி நானும் தான் 2 பேரும் 5 மூட்டை எடுத்து போட்டோம். நாங்கள் அதுக்கடுத்து அந்த 20 மூட்டை போட்டாங்க. அதுவும் தண்ணி வேகம் அதிகமாக போச்சு. தண்ணி வேகம் அதிகமாக வர பிறகு எந்த மண் மூட்டை போட்டாலும் தண்ணி நிற்காது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது முதல்ல வர்ற தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே வந்து மூட்டையை போட்டு அடைச்சிருந்தோம்னா அட்லீஸ்ட் இந்த இதில் வந்து கொஞ்சமாவது நம்ம பாதுகாத்துருக்கலாம். எதுவுமே பாதுகாக்கலை. வருமுன் காப்போன்றதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த 5 தெருவும் எதுவுமே கிடையாது. வந்த பிறகு தான் பார்ப்போம். எல்லாமே வருமுன் காக்கிறதே கிடையாது. இது வந்து ரொம்ப வேதனையோடு நாங்கள் சொல்கிறோம் சார். நாங்கள் அவ்வளோதான். நன்றி. அந்த ஃபோர்ஸுக்கு உள்ளே வருது தண்ணி மேலே வரைக்கும் இருந்துச்சு. இன்னும் மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே கரை வரைக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி உள்ளே வந்துடும். இல்லை, உங்களுக்கு அப்போ உள்ளலாம் வராது. தண்ணி வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆமாம், உள்ளே வந்துடும். இதுக்கு மேலே ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஊருக்குள்ள தண்ணி வரும். இந்த ஓவர்ஃப்ளோ கொஞ்சம் மேலே வரும்போது அந்த சைடே உள்ள வந்துடும் எங்களுக்கு. இப்போ அந்த சைடும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருக்கு. அப்படிதான் சார் வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு அதிகமாகவே. அந்த வழியா வரல, அந்த சைடு தான் வந்துட்டு இருக்கு. அப்போதைக்கு அதான் பம்பிங் குறையல. ஏன்னா எப்பயும் வந்துட்டே தான் இருக்கும். இன்னும் ஃப்ளாட் போட்டாங்க பாருங்க. அப்போ அதெல்லாம் ஆக என்னன்னா தண்ணி அது பூங்கா. இது பூங்காவா ஃப்ளாட்டா? அது அரசு பூங்கா மாதிரி தான். பூங்கா அதை பூங்காவா போட்டு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் விற்றுருவாங்க. அதான் உண்மை. ஏன் இது பூங்கா, இது பக்கத்தில் தான் அந்த முடிச்சு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல. ஆமாம், இதை தாண்டோன்னு தான் அந்த ஒரு பிரிட்ஜ் பஸ் ஸ்டாண்ட் திறந்துட்டாங்கன்னாங்களா? திறந்தாச்சு. ஆனால் இன்னும் வண்டி வரல. உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த அப்புறம் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு இருக்காங்க. அதனால நிற்கிது எல்லா பக்கமும். இல்லைன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே பஸ் வந்துடும். அதனால தான் ஃப்ளாட்டுக்கு ரெடி பண்ணுறானுங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 155 வீடு இடிச்சிருக்காங்க 2018. ஆகாயத்தம்பரம் ஃபுல்லாக நிற்குது. சொன்ன மாதிரி அகலதான் படுத்திருக்கேன். ஆழத்தந்தோன்னா கீழே போயிருக்கணும். இல்லை, தண்ணி இறங்கி இருக்கும் கீழே. ஆழப்படுத்தலை அப்படின்றத அதெல்லாம் சொல்லுது. நல்லா இருக்கு. அட்டாக் ஆகுது முக்கியமாகவே. பார்க்கே மூடப்பட்டிருக்கு. பார்க் உள்ளே போக முடியாது.
இந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரசின் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடக்குது. பயன்படுத்தவே முடியாத ஒரு அளவில் இருக்குது. பார்த்திங்கன்னா தண்ணி முழுக்க முழுக்க வந்து உள்ளே ஏறி வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரையெல்லாம் நீக்கப்பட்டல தூர்வாரி இருக்காங்கன்னா எப்படின்னா, ஆற்றங்கரையை வந்து அகலப்படுத்தியிருக்காங்க தவிர அது ஆழப்படுத்தலை. தண்ணி முழுக்க ஊருக்குள்ளே வரதுக்கான காரணமே அதுதான். இவங்க வந்து அரசின் பணத்தை வந்து வீணாக செலவழிச்சிருக்காங்க. இந்த பகுதி மக்கள் இடத்துல நம்ம வந்து இதை பற்றிய தெளிவுகளை வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். இப்போ நம்ம அந்த தெருவில் தண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு இப்போ நம்ம வந்து இருக்கிறது வந்து அடையாறு ஆற்றங்கரைக்கு பின்னாடி பார்க்குறோம். இப்போ ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த அடையாறு ஆற்றங்கரை ஓரமாக வந்து இந்த ஜேசிபி இயந்திரத்தை வச்சு மேலே தூர்வாரிட்டு இருந்தாங்க. ஒரே நாளில் நடந்தது. ஒரு நாள் 2 நாளில் முடிஞ்சது தான். அந்த கரை ஓரமாக இருக்கிறத மட்டும், அந்த மண்களை மட்டும் எடுத்து வெளியில் போட்டுட்டு இருந்தாங்களே தவிர, கரையை சரியான முறையில் வலுப்படுத்தவோ கீழே ஆழப்படுத்தவோ எதுவுமே நடக்கலை. ஒரு கண் துடைப்புக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அந்த கரை ஓரமாக மண்ணுங்களை கொட்டி இது மேலே ஏற்றுனாங்க. இப்போ அந்த தண்ணி போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அந்த மேலே கரை ஊற்றுனாங்களா, அந்த மண்ணே காணும். மறுபடியும் கீழே இறங்கி போயிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் மண் உள்ளே இருக்கும். அடுத்து மலைக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் இதே கீழே இருக்க மண்ணத்துக்கு மேலே பண்ணுவாங்களே தவிர, ஆழப்படுத்தி எங்களுக்கு சரியான இதில் பண்ணியிருந்தாங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு எங்கள் தெருக்குள்ளே உள்ளே வந்திருக்காது. இப்போ தான் அரசு வந்து இதை தூர் வரனாங்க, நீங்கள் ஆகாய தாமரை இருக்குன்றீங்க. ஏங்க, நான் தான் நேரடியாக சொல்கிறேமே. நாங்கள் வந்து அரசு சொல்கிறேன்னு சொல்லலை. நான் உங்கள் முன்னாடி நேரடி பார்வைக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஆகாய தாமரை இருக்குது. அந்த கரை ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். கரையில் எங்கேயா மண் இருக்கான்னு பாருங்கள். எல்லாம் மறுபடியும் உள்ளே வந்துருச்சு. கரை ஓரத்துக்கு எடுத்த மண்ணை எல்லாம் மறுபடியும் கீழே வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்னா, அதனுடைய ஆழப்படுத்துறது வந்து கம்மியாகி மறுபடியும் தண்ணி மேலே தான் வருது. அதனால தான் எங்கள் தெருக்குள்ளே தண்ணி வருது. அது இல்லாமல் நாங்கள் ஒன்று சொன்னால், இப்போ எங்கள் மக்கள் ஒரு புகார் வச்சாங்க. இந்த விஜிகே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பகம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாரி போட்டிருக்காங்க. இங்கே இருக்க தரமட்டத்தோட அது அதிகமாக படுத்துனதுனால தண்ணி இங்கேயே தேங்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 10-12 வருஷத்துக்கு தண்ணியெலாம் வரும்போது பார்த்தோன்னா, அந்த வழியாக வெளியில் போகிற தண்ணி இப்போ அவங்க உயரப்படுத்தி கட்டினதுனால கேட்டட் கம்யூனிட்டினால அந்த தண்ணி எதுவுமே வெளியில் போக மாட்டேங்குது. இப்போ அதெல்லாம் தேங்கி நின்று ஆறுலேயும் தண்ணி போகலை. அந்த சைடு வழிந்தோட இடத்துக்கும் விஜிக்கு அந்த அடுக்குமாடி குடியிருப்பும் வச்சுட்டாங்க. இந்த பக்கம் நம்ம அரசு பூங்கா ஒன்று இருக்குது, அதுலேயும் முழுமையாக தண்ணி இருக்குது. சுற்றி இது எப்போ அந்த தண்ணி வடிவங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும். எப்போ சூரியன் உதிச்சு நல்ல வெயில் காயும் போதோ தானாக குறையுமே தவிர வேறு எந்த அரசின் நடவடிக்கையால் இதில் தண்ணி வெளியே போகுமாங்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. அப்படி தான் நான் சொல்ல முடியும். இந்த பகுதி மக்களாங்கிறதுல நான் அப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் பார்வைக்கே விட்டுருதான். நீங்கள் பின்னாடி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இதுக்கு பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா, 2015 மழைக்கு அப்புறம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு இந்த ஆறுன்னு சொல்கிறீங்களா, இதில் ஒரு 185 குடும்பங்கள் வாழ்ந்த வீடு. அதெல்லாம் இடிச்சும் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபென்சிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கப்புறமும் ஒரு விடிவு காலம் இல்லைன்னா, அரசினுடைய திட்டங்கள் சரியாக இல்லையா, செயல்படுத்தலையா, இல்லை சரியான திட்டமிடுதல் இல்லையா அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ அரசு வந்து மக்களுக்கான சார்ந்த நலன்களை கொண்டு வந்திருந்தால் இப்போ நாங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ நாங்கள் கஷ்டப்படுதுன்னா அப்போ அரசினுடைய திட்டங்கள் வந்து பிளானிங்கில் எங்கேயோ தப்பு இருக்குன்னு சொல்ல, குறைபாடு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அரசு தூர்வாரத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி தான் சொல்ல முடியும். அரசு நிதி ஒதுக்கப்பட்டங்க மாரி ஒதுக்கியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கரையை தூர்வாங்க வந்து ஆழப்படுத்தியிருந்தாங்கன்னா, அந்த நிதிக்கு ஆழப்படுத்தியிருந்தாங்கன்னா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 6 தான் தண்ணி போய்ட்டுருக்கு. அந்த 6 ரொம்ப கம்மி. ஏன்னா மணல் எல்லாம் உள்ளே இருக்குது. நீங்கள் மணல் அள்ளியிருந்தீங்கன்னா காவாசி கூட தண்ணி வந்திருக்காது ஆறில். அப்போ எங்களுக்கு ஊரில் தெருக்குள்ள மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்க சாலையில் தண்ணி வந்திருக்காது. ஆறை அகலப்படுத்தினா மட்டுமே இதுக்கான நிரந்தர தீர்வு இருக்கும். இல்லைன்னா இந்த கரையை கரையை ஒதுக்குனதெல்லாம் உள்ளே வந்துருச்சு. இப்போ மண் மறுபடியும் உள்ளே செஞ்சிச்சு. இனி அடுத்தும் இதே தான் பண்ணுவாங்க. அடுத்த ஆண்டு வரும்போது அதுக்கு அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குவாங்க, இவங்க ஒதுக்கிடுவாங்க. இதுதான் தொடர்ச்சியாக நடக்கு. இப்போ இந்த பகுதி உறவு ஒருத்தர் பேசும்போது சொன்னார், எங்களுக்கு வந்து கடந்த முறை வந்து வெள்ளம் நிவாரண நிதி எதுவும் வரலை அப்படின்னாங்க. அதாவது ஆனால் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி வந்துச்சு, வண்டிகள்லாம் சேதமாயிடுச்சு, வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் வந்து பாலாயிருச்சுன்னு. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிவாரண நிதி வந்து அதுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் கேட்குறது பார்த்தா அரசு நிவாரண நிதி போதுமானதுன்னு கேட்குறேன். எங்களுக்கு வரவே இல்லைங்கிற எங்களோட குற்றச்சாட்டு. தண்ணியில் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த பகுதி. நேரு தெரு, இந்த ஸ்ரீராம் நகர் இருக்குது, இந்த சைடு காவேரி நகர் வரிசையாக இருக்குது. இந்த பகுதியில் யாராவது அரசு போன டைம் சொல்லியிருந்தாங்க 6000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. வெள்ளம் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் வாங்கியிருக்கோன்னா கிடையாது. நாங்கள் இந்த இதில் இருக்கோம். இப்போ எல்லோரும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. யாருமே இது வரைக்கும் அரசனுடைய 6000 ரூபா இந்த நலத்திட்டங்கள் எதுவுமே இங்கே வரல. யாரும் உள்ளே வரலையே.
இந்த சின்ன முட்டளவுக்கு தண்ணி நிற்குது, இந்த இதுக்கே உள்ளே வரல. அப்போ இடுப்பு அளவுக்கு மேலே இருக்கும்போது எப்படி வந்திருப்பாங்க? அங்கே வெளியில் நின்று பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நலத்திட்டங்களில் யாராவது சொல்லுங்கள், அரசு நலத்திட்டம் இவங்க 6000 ரூபா வாங்கி செலவு பண்ணுறாங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்கள். யாருமே கிடையாது. எங்களோட இருசக்கர வாகனம் மூழ்கி இருக்கு, வீட்டில் உள்ள போர் மோட்ரு எல்லாம் போயிடுச்சு, காயிலெல்லாம் போயிடுச்சு. ஒரு மோட்டரை நாங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு 12,500 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கு நாங்கள் புது மோட்டரே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு வீட்லையும் இதில் இருக்க எல்லார் வீட்லேயும் மோட்ரு போயிடுச்சு, இருசக்கர வாகனம் போயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு ஒரு அரசுகிட்டேருந்து 100 ரூபா மானியம் கூட வரல. ஆனால் 6000 ரூபா அறிவிச்சுங்குது அரசு. அது யார் வாங்கினாங்க? இல்லை எங்கள் பகுதிக்கு கொடுக்கப்பட்டது யார் வாங்கினாங்க? நாங்கள் இவ்வளோத்துக்கும் அந்த படிவம் கொடுத்து நாங்கள் எல்லாம் கொடுத்துருந்தோம். அரசு 6000 ரூபா நிவாரண நிதின்னு சொல்லி ஒரு படிவம் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எங்கேயுமே வரல. எதனால் அது மறுக்கப்படுது? அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது எங்களுக்குள்ள ஒரு ஆதங்கமாகவே இருக்குது. இது வரைக்கும் ஒரு 15 வருஷமாக எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் நலச்சங்கத்துலேருந்து மட்டும் எங்களுக்கு உணவு கொடுப்பாங்க, தண்ணீர் கொடுப்பாங்க, இவ்வளோதான் தவிர மற்ற அரசு சார்ந்த எந்த திட்டங்களும் வந்தது கிடையாது. நன்றியா. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த அரசுக்கு தேவையான அத்தனை வரிகளையும் கட்டுறோம், ஆனால் அரசு எங்களுடைய கோரிக்கைகளை கவனம் செலுத்தலை, காது கொடுத்து கேட்கல அப்படின்றாங்க. இந்த பகுதிகளில் வந்து முழுக்க முழுக்க நீர்நிலை ஆக்கிரமிப்பு பகுதியாக அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சதில் இந்த பகுதி எதுவுமே நீர்நிலை ஆக்கிரமிப்பு கிடையாது. அரசு ஆக்கிரமிப்பெல்லாம் கடந்த 2015 காலகட்டத்திலே அதை அகற்றியிருக்காங்க. ஆட்சியாளருடைய தலைமையில் வந்து அந்த பகுதியை அகற்றி தூர்வாரி இருக்காங்க. ஆனால் தூர் வாரும் போதே அது சரியாக தூர் வாரலை அப்படின்றது தான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. கடந்த முறை மழைக்கு வந்து இவங்க தூர் வாரும்போதும் கூட கரையோரத்தில் வந்து மணலை மட்டும்தான் கொட்டினாங்க, மற்றபடி அந்த ஆழப்படத்தில் அகலப்படத்தில் இந்த பகுதி அப்படியே தான் இருக்குது. நீங்கள் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வந்து ஆகாய தாமரை அடர்ந்து கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இது தூர்வாரப்பட்டதா அப்படின்னா தூர்வாரப்பட்டதுக்கான சாத்தியக்கூறே தெரியல. ஆனால் இது தூர்வாரி இருக்கும்னு சொல்லி அரசு மிகப்பெரிய தொகையை வந்து கணக்கில் காட்டுறாங்க. இந்த நிலை நீடிச்சதுன்னா மக்களின் நிலை என்ன ஆகுன்றது தான் நம்மளுடைய கேள்வி.